ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎம் vlogs. இன்னைக்கு நாங்க விசிட் பண்ண இந்த பிளேஸ் தான் அம்மா ரெஸ்டாரண்ட். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல் மத்தார் அல் கதீம்ன்ற லொகேஷன்ல இருக்கு. இந்த லொகேஷனுக்கு நீங்க போறதுக்கு உங்களுக்கு பஸ் ஆக்சஸ் இருக்கு, அப்புறம் மெட்ரோ ஆக்சஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க கத்தார்ல கார் வச்சிருந்தாலும் இல்ல பஸ்ல இருந்தாலும் நம்ம ஊரு ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா டெம்டிங் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் நீங்க வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க. உள்ள போனோனே ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ஆம்பியன்ஸ பார்த்து அங்கேயே இன்ட்ரடக்ஷன் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். பட் ஆனா சைட்ல வந்து கொஞ்சம் சத்தமா இருந்ததுனால நான் திருப்பி வந்து என்ன பேசினேன்றத உங்களுக்கு சொல்றேன். உள்ள வந்து இந்த கடை ரொம்ப சின்ன கடை தான். பட் ஆனா வச்சிருந்த வந்து நம்ம ஊர் லுக்ல தான் இருந்தது. நம்ம ஊர்ல டீ ஸ்டால்லாம் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கு. கரெக்ட்டா டீ போடுற இடத்துல. அது இல்லாம இத சுத்தி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா வடிவேலு காமெடிஸ் இருந்தது. சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து ஆம்பியன்ஸ் இருக்கும். பட் யூஸ்ஃபுல்லா எதுவும் இருக்காது. ஃபன்னியா இருக்காது. பட் இங்க வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல வந்து வடிவேலு காமெடிலாம் போஸ்ட் பண்ணி வச்சிருந்தது வந்து ரொம்ப கியூட்டா நல்லா இருந்துச்சு. ஆணியே புடுங்க வேண்டாம். இவனுங்கலாம் பார்த்தா அவ்வளோ நல்லவங்க மாரி தெரியலன்ற டயலாக்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கடையில எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது 2 பிக்சர். ஒண்ணு வந்து அம்மாவோட இதுல வந்து ஃபோர்ஹெட் வந்து நம்மளுக்கு கிஸ் பண்ற மாதிரி ஒரு பிக்சர் வச்சிருந்தாங்க. அது ரியலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு இங்க இருக்கு. அத நான் போகும்போது சொல்றேன். ஸோ இப்ப ஜூம் பண்ணி காமிட்டிருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. அந்த விஷயமும் நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது வந்து இந்த சூப் தான். மட்டன் எலும்பு சூப்பு நல்லி மாதிரி கிடையாது. எலும்பு சூப் அப்படி சொன்னதுனால நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். இது ஆனா பார்க்க எனக்கு லிக்விட் மாரி இருந்தது. ரொம்ப தண்ணியா டேஸ்ட் இல்லாம இருக்குமோ அப்படின்னு நான் நெனச்சேன். பட் ஆனா ஹானஸ்ட்டான ரிவ்யூ குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபேஸ வச்சே ரியாக்ஷன நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். பீஸஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இது ஜஸ்ட் போனோட சூப் தான். பட் நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் இங்க ட்ரை பண்ணதுல வந்து நம்ம ஊர் ஆத்தென்டிக்கா வந்து ஒரு சூப்பு குடிச்ச ஃபீல் எனக்கு இருந்துச்சு. 2வது வந்து நாங்க சாப்பிட்டது இந்த இட்லி. இந்த இட்லிக்கான காம்போஸ் வந்து குடுத்திருந்தாங்க. அது இல்லாம நாங்க அடிஷனலா மட்டன் கறியும், அதுக்கப்புறம் வந்து பிரெயின். இங்க வந்து ரொம்ப நாளா எனக்கு வந்து ஊர்ல சாப்பிட்டதோட சரி, இங்க வந்து பிரெயின் சாப்பிடல. ஸோ அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணேன். ஹானஸ்டான ரிவ்யூ பார்த்தா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இந்த பிரெயின். நம்ம ஊர்ல வந்து எங்க அம்மா செஞ்சு குடுத்த மாரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எனக்கு இது ரொம்ப புடிச்சிருந்தது. ஸ்பெஷலா அந்த பிரைனுக்காகவே நான் இங்க போவேன் இன்னொரு வாட்டி. காம்போல வந்து இட்லி கூட உங்களுக்கு சட்னி, அப்புறம் வந்து சிக்கன் குருமா எல்லாமே குடுத்திருந்தாங்க. நாங்க அடிஷனலா ஆர்டர் பண்ண மட்டன் கறியோட பீசஸ் வந்து நல்லா குக் ஆயிருந்தது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர்ல இந்த மதுரை சைட்லாம் போனா நம்ம ரொம்ப ஸ்பைசியா சாப்பிடுவோம்ல, அந்த மாரி ஒரு ஃபீல் தான் எனக்கு தோணுச்சு. நீங்க கண்டிப்பா இந்த லொகேஷன் விசிட் பண்ணீங்கன்னா, இந்த காம்போவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த பிரெயின் வித் இட்லி ஆர் மட்டன் கறி வித் இட்லி இது 2மே நல்லா இருந்துச்சு. இது இல்லாம அடிஷனலா அவங்க சட்னி லைக் கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், அப்புறம் வந்து மட்டன் கிரேவி, அத நம்ம ஊர்ல சால்னான்னுவோம்ல, அது எல்லாமே குடுத்திருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க அன்லிமிட்டடா எடுத்தும் சாப்பிட்டுக்கலாம். இத தவிர்த்து அடிஷனலா இங்க ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் பாயா. நெறைய பேர் ஊர்ல மிஸ் பண்றது ஆட்டுக்கால் பாயா வித் இந்த அது என்ன சொல்லுவோம்? இடியாப்பம்ன்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது வந்து இங்க இருந்தவங்களே எங்களுக்கு சொன்னாங்க. பட் நான் வந்து இந்த இடியாப்பம் கூட மட்டன் வச்சு சாப்பிட்டேன். இந்த ஆம்பியன்ஸ விட நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா, நம்மளுக்கு மன திருப்தியா இருக்கும். அது நம்ம காசு அதிகமா குடுத்தோன்றத விட, நம்பளோட சில விஷயங்கள வந்து நம்ம பார்ப்போம். நல்லா இருக்கா? நல்லா இல்லையான்னு. ஸோ அந்த விஷயத்துல எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பரோட்டா, காயின் பரோட்டா இல்லாம டே எப்படி ஃபினிஷ் ஆகும்? ஸோ ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணோம் நாங்க. இதுவும் நல்லா சூடா இருந்துச்சு. இந்த பெல்ல ஏன் அடிச்சேன்னு யோசிக்காதீங்க. நீங்க உள்ள போனோனே அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க சாப்பிட்ட ஃபுட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா எங்களுக்கு நீங்க அந்த பெல்ல அனுப்பி, எங்களுக்கு ரிவ்யூ குடுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக தான் அந்த பெல்ல நான் அழுத்துனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு டே இந்த விளாகோட முடிஞ்சுது.